சென்னையில திருப்பி ஒரு ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. திருமுருகன் காந்தி அவர்களோட தலைமையில. அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல ஹிந்தில எழுதப்பட்டிருக்கிற அந்த போர்ட்ஸ் எல்லாத்துலயும் ஸ்ப்ரே பெயிண்ட்ட வச்சு அவரு அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தடுக்க வந்த ரயில்வே போலீஸ்ட்ட அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, இது தமிழ்நாடு. தமிழ் மக்கள் தான் இங்க பெரும்பாலும் இருக்கிறாங்க. இங்க எதுக்கு ஹிந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம, இப்போ நீங்க சொல்றீங்க, ஹிந்தி மக்கள் தமிழ்நாட்டுக்கு வாராங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, எங்களோட தமிழ் மக்களும் உங்களோட ஹிந்தி பிளேஸுக்கு வாராங்க. நீங்க அங்க தமிழ்ல போர்ட வச்சிருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினையும் கேட்டிருக்காரு. இது மட்டும் இல்லாம, இங்க வேலை பார்க்குற எல்லா அதிகாரிங்க, நீங்க எல்லாருமே ஹிந்திக்காரங்களா தான் இருக்கிறீங்க. இங்க தமிழ்நாட்டுல தமிழ் மக்களுக்கு வேலை இல்ல. எம்பிஏ படிச்சவன், இன்ஜினியரிங் படிச்சவன் எல்லாரும் ஊர்ல ஸ்விக்கி, ஜொமேட்டோ ஓட்டிட்டு இருக்கிறானுங்க. இந்த ஒரு நிலைமைக்கு யார் காரணம்? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கொஸ்டின கேட்டிருக்காரு. இப்போ நீங்க சொல்லுங்க, திருமுருகன் காந்தி அவர்கள் பண்ணது சரியா? தப்பா? ஆனா, அவரு பண்ணதுல கண்டிப்பா கிட்டத்தட்ட ஒரு 100க்கு 100% உண்மை மட்டும் தான் இருக்கு. நம்ம பசங்க எல்லாரும் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம ஸ்விக்கியும், சொமோட்டோவும் ஓட்டுறதுக்கு போயிர்றாங்க. ஆனா, ஹிந்திக்காரங்க படிச்சுட்டு தான் வர்றானுங்களா இல்லையான்னு தெரியல. எல்லாருமே ஒரு பெரிய பொசிஷன்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல ரயில்வேல மட்டும் இல்லாம பெரிய துறைகள்லயும் அவங்க மட்டும் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. உங்களோட தாட்ஸ கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன்.